அனைவருக்கும் வணக்கங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல்வேறு விதமான திறமை இருக்குது. சரிங்களா? அது பயிற்சி தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் பயிற்சி செஞ்சுட்டே பயிற்சி செய்து செய்யும்பொழுது நல்ல வெற்றி அடைகிறான். இருந்தாலும் நெறைய பேரு பயிற்சி செய்றத விட்டுட்டு, அந்த ஃபைனல் ஸ்டேஜ மட்டும் தான் எல்லாருமே எடுத்துட்டு வராங்க. இந்த பயிற்சி செய்றத எடுத்து போட்டா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எப்படி பயிற்சி செய்து கடைசியில ஃபினிஷிங் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு வரான்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு விடாமுயற்சியாக நிறைய பேர் அந்த பயிற்சி வீடியோ போடுறதில்ல. ஃபைனல் வீடியோ தான் போடுறாங்க. நம்ம இப்போ பயிற்சி ஒரு தாளம் போட போகிறோம். நம்ம தாளம் போடுறதுனால தாளம் போடுறவங்க கிடையாது. டான்ஸ் ஆனால் டான்ஸும் ஆடுறவங்க கிடையாது. மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசலாம், மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கிடையாது. எல்லாம் நம்ம பேசுகிறது ஸ்டார்டிங்கில் எப்படி பேசணும், இப்போ எப்படி பேசுகிறோம், இனிமேல் எப்படி பேச போகிறோங்கிற கண்டென்ட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வரைமுறையா அப்படின்னா பேச அது வரைமுறையாயிரும். சரிங்களா? எல்லாமே பேச நம்ம கற்றுக்கிறத. சரிங்களா? இந்த இடத்துல இருட்டாக நின்று பேசுகிறோம்னாலும் இது ஒரு யதார்த்தமான வீடியோ. வெளிச்சத்தில் நின்று கேமரா பார்த்து பேசணும், நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா போட்டு தான் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. பேசுகிறது ஒரு கருத்து, நமக்கு தெரிஞ்ச கருத்தை எனக்கு தெரிஞ்சபடி அனுபவபூர்வமாகவும் அது ஏற்றுக்கிற விதமாகவும் ஏற்றுட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு தாளம் போட்டு பார்க்கலாம். எப்படி தாளம் போடுறோம் அந்த கைக்கு இதுதான். சரிங்களா? பார்க்கலாமா? சும்மா அடிக்குதா? இந்த அடிதான் இதில் அடிக்கிறோம். இந்த விரல் எப்படி இந்த கை இப்படி வச்சுட்டு வேரியேஷன் ஆகுதுறோம். இந்த பெரு விரல், இந்த 2 விரல் இதே மாதிரி இதில் இந்த விரல் லெஃப்ட்டில் ஓரளவுக்கு தவிர ஒரு சில ரைட்டில் வரும். ஒரே விரல்
5 விரல். கை வலிக்கும் இருந்தாலும் ஒரு முயற்சி தான், தப்பு கிடையாது. அப்படி பண்ணுவாங்க ஒரு சில நம்ம பெண்ணு. கொஞ்சம் ப்ராக்டிஸ். இது வந்துட்டு டெய்லியும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம், நான் இப்போ தான் பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெய்லி 5 நிமிஷம் முயற்சி செய்யும்போது அது அப்படியே 10 நிமிஷமாகுது, அப்படியே 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் தொடர்ந்து பாரு. தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது அது நல்ல ஸ்டெப் ஆயிடும். ஒரு சிலர் தாளம் போடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க, முயற்சி செய்யலாம். நம்ம இதுக்கு இவ்வளோ நேரம் அடிச்சல 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அடிப்பேன். புதுசாக கண்டுபிடிக்கல தான். ஒரு விரல் பாருங்க இப்படி. அதே இந்த கையில், இந்த கையில் இப்படி இப்படி வேறு. இது குடத்தில் வாங்கலாம், இதில் நிலத்தில் வாங்கலாம். இது வேறு ஒரு விரல், 2 விரல். நல்லா அடிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா இதில் சொல்லித்தரலாம். நீங்களே பயிற்சி செய்து நீங்களே கற்றுக்குங்க, சரிங்களா? நம்ம தாளம் அடிக்கணும்னா தாளங்கள் கிடையாது, நமக்கு தெரிஞ்சபடியே அனுபவபூர்வமாகவும் பயிற்சி செய்கிறோம். விடாமல் டெய்லியும் பண்ணும்பொழுது நம்ம பழகிக்கலாம், அவ்வளோதான். பெரிய விஷயம் கிடையாது. யாருக்கிட்டும் போய் கற்றுக்கணும் கிடையாது. ஒரு விரல் புரட்சிங்க வேறு, ஒரு அடிதான் வேறு, ஒரே விரல். வெற்றி. நன்றி.